கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதை. கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அண்ணே இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே 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 ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினே. Hello guys, I am Gomadi Shankar. So this is our Gomadi Shankar versatile hub. ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் வரேன். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால வீடியோஸ் போட முடியல. மேபி இதுக்கப்புறம் வீக்லி ஒன் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ வருமானு தெரியாது. அண்டு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நமக்கு சம்டைம்ஸ் அந்த லாஸ்ட் பேஜஸ் வந்துட்டு ஒரு எம்டி பேஜ் விழுந்துடும். ஸோ அந்த எம்டி பேஜனால நம்ம பட்ட கஷ்டம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ அந்த கஷ்டத்தை நானும் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த கஷ்டத்தை வந்து நான் வந்த சொல்யூஷனாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கூகுளில் போய்ட்டு பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பிடிஎஃப் எடிட்டர் வரும். ஸோ அந்த ஈஸியாக அந்த பிடிஎஃப் எடிட்டருக்குள்ளே போங்க. அந்த பிடிஎஃப் எடிட்டரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த பேஜஸ் எல்லாம் காட்டும். ஸோ அந்த பேஜை காட்டும்போது நீங்கள் அந்த பேஜில் உங்களுக்கு எந்த பேஜ் தேவையில்லையோ அந்த பேஜை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட். எத்தனை பேருக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தெரியாத ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது தெரியுமான்னு தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சின்ன மெத்தட், சின்ன ஒரு பேஜ் வேர்ட்லேருந்து பிடிஎஃபாக மாற்றுறதுல நமக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கி. ஸோ லெட்ஸ் சி அண்ட் தேங்க்யூ காய்ஸ். ஐ எம் யுவர் கோமதி சங்கர். பாய்.